நான் கர்நாடிகாருக்கு பார்த்து பார்த்து. வாவ், இங்கே பாருங்க. நம்மளுக்கு பயந்து ஓடும். இந்த மாதிரி புள்ளி இருந்துச்சுன்னா வந்து இது வந்து பஞ்சர கண்டையா. தாடை பிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரியே. சூப்பர் சூப்பர். கோழி சாக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு வருது. மாட்டிச்சா? சூப்பர் சூப்பர். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலத்தில் வந்து தண்ணியை திறந்து விட்டாங்க. தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. இந்த நீரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் வரும். அந்த மீனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கோங்க. நம்ம சுமன் வந்து அவங்க தம்பி முருகன் வந்து முன்னாடி போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான மீன்லாம் பிடிச்சி ஒரு வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6:45 ஆகுதுங்க. மேகமூட்டமாக இருக்குது, வெளிச்சம் என்ன வரல. இந்த நேரத்தில் வந்து இந்த அவுரி மீனெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு தெரியும். அதனால தான் வந்து காலையிலே சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. மீன் மாட்டுமா என்னன்னு தெரில. வேறு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டான். பாருங்கள், இந்த இடத்துலாம் தண்ணி அதிகமாக வந்துடுச்சு. இப்போ தூண்டில் வீசுகிறாங்க. நம்ம சத்தம் போடக்கூடாது மக்களை, இல்லாதான் மீன் ஓடி போயிடும். இப்போ தண்ணியோட நீரோட்டத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். தண்ணி எங்கே இழுத்து போயிட்டுருக்குது. மக்களே இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. கொஞ்சம் ஆளை இழுக்குது. ஆளை இல்லாத பகுதிக்கு போவோம். மீன் மாட்டுற நேரத்தில் பார்த்துட்டு ராடு அதோட வேலையை காட்டி விட்டது. எஸ்கேப் ஆயிடுச்சுங்க மீன். நல்ல சைஸ் 1 கிலோ இருக்கும். தெரியுமா? சரி, மாட்டு இழுத்து இருக்கிறது பட்டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இந்த ரீலில் ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சா இல்லை கலந்துருச்சா என்னன்னு தெரியல. மக்களே ஒரு வழியாக வந்து நம்ம மீன் பிடிக்கிறது ஒரு நல்ல இடத்த பார்த்தாச்சு மக்களே. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு பாறை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அந்த பாறையில் தான் வந்துட்டு ஏகப்பட்ட மீன் மேய்ச்சலுக்கு வரும். அப்படிங்கிறனால அந்த பாறைக்கு போகிறோம். போகிற வழி கொஞ்சம் ஆபத்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வெங்காய தாமரை வந்துட்டு அதிகமாக மண்டி கிடக்குது. இதை கடந்து தான் நம்ம வந்து அக்கறைக்கு போகணும். இதில் பாம்பு கிம்பு கிடந்தாலும் கிடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சத்தத்தை எழுப்பிக்கிட்டே போகணும் மக்களே. அப்போ தான் வந்து பாம்பு இருந்தால் நம்மளை கண்டு பயந்து ஓடும். இப்போ முட்டி அளவு ஆளை வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் ஆளை குறைவாக இருக்குது. அப்படியே நம்ம போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தூண்டில் முள்ளு போயிட்டு நல்லா சிக்கிக்கிருச்சு. ஆழத்தில் போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எத்தனை டிகிரியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? -ல் இருக்குமா +ல் இருக்குமா? பயங்கர குளிராக இருக்குது மக்களே. எப்பா என்ன இழுக்குது தண்ணி. போயிடுங்க. என்னப்பா அது நீரோட்டம் வேகமாக இருக்குது. ஆமாம், இதில் போனால் தான் இந்த உரத்தில் பாருங்க மக்களே, ஒரு கோணி சாக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு வருது. பார்த்து பார்த்து. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அறந்துட்டு போயிடும். அறந்துச்சுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி மீன் பிடிக்கவே முடியாது. கையால் வேணால் அமைக்க பிடிச்சாதான். என்ன வரலையா? இங்கே பாருங்கள் நீர் எவ்வளோ பார்த்தீங்களா? உடம்பு எவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகுதுன்னு. நம்மளால் எண்ணெயெல்லாம் சரன்னு இழுத்துட்டு போயிடும். ஐயோ குளிருதே. இது ஆழம் கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த குளிர் தான் எனக்கு ரொம்ப இது. கையை கொடு. அப்படி இந்த இடம் தான் கொஞ்சம் ஆபத்து. நீ நல்லா பேலன்ஸ் அனுப்பிங்க. நான் வெயிட்டாக இருக்கேன், இழுக்கிறது. நல்லா காலை போச்சுங்க. நான் அப்படியே பிடிச்சேன், கையை பிடிச்சேன் வந்துடுறேன். என்ன அது ஆனால் காலை வச்சா ஆழமாக இருக்குது. மக்களே இந்த ஒரு பிளாஸ்டிக் மீன் தான் போய் மாட்டி எங்கள் உயிரை போட்டு வாங்கிருச்சு. ஒரு வழியாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம். இந்த செத்த மீனை வச்சு உயிர் உள்ள மீனை பிடிக்கணும். மாட்டிக்கிட்டா? இந்த ராடையை வளைக்கிறேன். பெருசா? வா வா வா, வருது வருது. மிஸ் ஆகுது, அடிக்குதுப்பா. இங்கே பாருங்க வருது மீன், துள்ளி குதிச்சு வருது. கவட்டையில் விட்டுறாதப்பா. பிடிங்க பிடிங்க, அப்புறம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க.
பார்த்து இங்கே பாருங்க மக்களே, ஒரு மீன். இது என்ன மீன்? கர்நாடிகா இருக்கா? இது பஞ்சலை. ஓ, பஞ்சலை கெண்ட மீன் ஒன்று மாட்டிருக்கு. வீட்டுக்கு கிளம்பலாம் தான் பார்த்தேன். நல்ல வேலை இந்த உடஞ்ச தூண்டிலே ஒரு மீன் மாட்டிருச்சு. அப்போ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் புள்ளி இருக்குமா, அந்த மாதிரி புள்ளி இருந்துச்சுன்னா வந்து இது வந்து பஞ்சலை கண்டையா. புள்ளி இல்லாமல் வந்து நீளமாக வந்துச்சுன்னா அது கர்நாடிகா இருக்குது. ஏய், தாடை பிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரியே. ஆளுக்கு ஒரு மீன் 3 மீன் பிடிச்சா வறுத்தரலாம். அடுத்து ஒரு மீன் மாட்டிருச்சு மக்களே. இந்த மீனை போடுறதுக்காக வந்தால் அதுக்குள்ளே ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. வா, இங்கே பாருங்க. ஐயோ துள்ளுதே. அங்கே இருக்குது. அதோட ஜோடி மீன் கூட கொண்டு போய் போட்டுருங்க. மண்ணில் மாட்டிகிட்டு வந்துருக்கு பாருங்க. அப்போ அந்த மீனை அப்படியே கழட்டி எடுத்துரும். அப்படியே வந்து ஒரு ஹார்ட்லூரில் வந்து டேமேஜ் ஆகி மீன் பிடிச்சோம். இருந்தாலும் வந்துட்டு அதில் ஒரு 2 மீன் மாட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது மாடல் லூர் வந்து நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து ஃபயர் டைகர் லூரான். இதில் வந்துட்டு செம்மையாக மீன் மாட்டும். இந்த ராடை பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக அப்படியே கைக்கு அடக்காமல் அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து நம்மளை மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். முடியாது, ஏன்னா லைட்டாக விசிறாவே ஏமா போயிடுவேன். சரி வாங்க மக்களை, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட டேர்ன் இது. ஐயா, என்ன ப்ரோ எங்கனே விழுந்துருச்சு? 2 கையில் கேஷ் பண்ண வேணும். எங்கண்ணா உங்களுக்கு மீன் நல்லா மாட்டேன். அந்த பாறைக்கிட்ட வீசணும். கரெக்டாக அந்த பாறைக்கிட்ட. இப்போ பாரு ஆண்டின்னு பிடிச்சிட்டு வாங்க வேணும். என்ன வளையம் இருக்காங்க? ஆமாம்மா, அது உள்ளே வராது. சரி அங்கே போடு, வேணும் டக்குன்னு போடு. ஆகா, தவறான திசை வேணும். டக்குன்னு ரேட் என்ன அங்கிட்டு போயிட்டு இருக்குது? இல்லைங்க, அன்னைக்கு அப்படி போட்டுதாங்க, யதார்த்தமாக போட்டு தானே மீன் மாட்டுச்சு. ஏய், உனக்கு ஸ்கில் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இப்போ மாட்டிச்சா? அப்போ வேமா ரெட்ரி போட்டு. ஏய் மாட்டிச்சா? ஏய் சூப்பர் சூப்பர். ஆகா, வேணும் வெட்டணும், வேணும் டப்புன்னு. ஏய் இல்ல, ராடே வளைஞ்சோடனே கூட பெரிய மீன் மாட்டி உடச்சு போகுதுன்னு விட்டுட்டு மக்களே ஒரு மீன் 2 தடவை எஸ் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா இல்லையா? என்ன ப்ரோ சொல்கிறது இல்லையா? நான் ராடை விட உடஞ்சிட போகுதுன்ட்டு டக்குன்னு விட்டுட்டு நான் வெட்டி எடுத்துருது. அதே பாறைட்டே த்ரோப்போம். இதில் பார்க்குறதுக்கு பெரிய மீன் ப்ரோ வந்தது. ரொம்ப பெருசு. ஃபுல்லாக கவி இருக்காது, பாதியாக பிடிச்சிருக்கும். இல்லை இப்போ மாட்டுச்சு, இல்லை இப்போ நல்லா மாட்டுச்சு. நான் லூசு. ஏய் மாட்டிச்சு. சூப்பர் சூப்பர். எங்கே ப்ரோ மீனா காணு? இந்த இருக்கு பாரு. மாட்டிட்டு தான் வருதா? காட்டுங்க. வளையுது. சூப்பர் சூப்பர், வேணும் நல்லா தெரியுது. தூக்கலாம்ல? வா கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிறேன். அது லைட்டாக திரும்பணும். நான் கர்நாடிகா இருக்கு பார்த்து அச்சோ தண்ணியில் விட்டு. நண்பர்களே மக்களே, வேணும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தாச்சு. மீனும் பிடிச்சாச்சு. பிடிச்ச மீன் ஆனால் தண்ணியில் விட்டாச்சு. மீனை வந்துட்டு விட்டு தான் பழக்கம். ஆல்ரெடி ஒரு 3 மீனை விட்டுட்டு. சரி பரவாயில்ல விடுங்க. 4வது மீன் இல்லை ப்ரோ, நான் பிடிச்சி பைக்கில் போகிறா தான் போட்டுருப்பேன். வீடியோ காமிக்கணும்னு நினச்சி தான், மக்கள் பார்க்கணும்ல நம்ம பிடிச்சத. அதனால தான் விட்டு. சரி வாங்க அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மீன் மாட்டாமல் தான் வந்து உட்காந்துருக்கோம். என்ன ப்ரோ ஏன் அடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? மாட்டி என்ன ப்ரோ போயிடுச்சா? போயிடுச்சா இருக்கா? இருக்கு வேணும். இது போயிடுச்சு ப்ரோ. ஐயோ வீடியோ ஆன் பண்ண சொல்கிறேன். இப்படி வெட்டு வேணும். அங்கே பாரு வச்சுட்டு. இல்லை அது நான் இழுக்கிறேன்னா மாட்டிச்சுன்னு உங்கள்கிட்ட சரி திரும்பினேன் பாரு. ப்ரோ மாட்டின மாதிரி தான் ப்ரோ இழுத்துட்டு போகுது. மாட்டி தான் மிஸ் ஆகுது. மக்களே நம்ம அடுத்த ஒரு மீன் பிடிச்சிட்டான். பக்கத்தில் வாங்க, அவ்வளோ தூரம். வேணுக்கு மீன் மாட்டிக்கிச்சு. சூப்பர் சைஸ்ல பெருசாக பிடிச்சிட்டேன்பா. வேணும் என்ன போலாரா? இந்தாங்க நீங்கள் கேட்ட பஞ்சலை கெண்டை. சூப்பர் வெறி ஆகிட்டே மீன் மாட்டாம கொஞ்ச நேரமா பாருங்கள். முதல் மீன் அப்போலே ஒன்று விட்டுட்டேன், நிறையாவே விட்டுட்டேன். நம்ம வந்துட்டு பஞ்சலை கெண்ட மீன் வெற்றிகரமாக பிடிச்சிடும். இதை அப்படியே கொண்டு போய் ட்ராப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டுருவோம் மக்களே. இல்லாட்டினா வந்துட்டு எஸ்கேப் போயிடும். அந்த தொப்பியை கொடுங்க, அப்போ தான் ப்ராப்பர் ஃபிஷர்மேன் மாதிரி தெரியும். இரு அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கு. இப்படி கொடுத்தா நான் எங்கடியா கேட்ப மாட்டுறது. இதே இந்த மீனை பிடிச்சிங்க, நான் மாட்டிக்கிறேன். இதுக்கு பேர் தான் சட்டை சிக்கி.
பிடிச்சிக்கோ. கேப் வரும் உட்காரு. ஓகே இப்போ கீழே வர சும்மா. என்னாச்சு என்னாச்சு? இது என்ன தனியா? ஐயோ என்ன அடுத்த ஏழ்றா. நண்பர்களை இங்கே பாருங்க எல்லாம் கலந்து தொங்குது அக்கக்கா. நீ ஏதோ நேரம் தெரியும். இது எப்படியா கலண்டுச்சு தெரியலையே. அந்த ரீல் ஒரு மீன் ஆசையா பிடிச்சா அதுக்குள்ள ரீல் கையோட வந்துருச்சு. சரி ஃபர்ஸ்ட் இது என்ன ஆயிலா தண்ணியில மிக்ஸ் ஆனோடனே ஒரு மாதிரியா மாறுது. இதை பிடிங்க. கிரீஸ் மீனோட மீன் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் அங்கே ஒன்று மாட்டிக்கிச்சா? மாட்டிச்சா? இங்கேயும் ஒன்று மாட்டிச்சா? ரெட்ரீவ் பண்ணு மக்களே. இங்கே பாருங்க, இப்போதான் ஒரு மீனை லேண்ட் பண்ணினோம், அடுத்த மீன் மாட்டிக்கிச்சு. யாருக்கு பெரிய மீன் பார்க்கலாம். வேணும் வாங்க வாங்க. எங்க மீனை காணு? வருதா? எங்கடா? பெருசுப்பா. வருது வருது. அதே பஞ்சல கண்டதான். ஜோடி போட்டுக்கலாம் ஜோடி போட்டுக்கலாம். பெருசுப்பா, அது சரியான பெருசுப்பா. இருக்கு மாட்டினது இங்கே பாரு. ஜோடி போடலாமா? உங்க மீனுக்கு தூக்கு. யாருக்கு பெரிய மீன் பார்க்கலாம். அப்பா செம்ம பெருசு பாஸ். அங்க அங்க பக்கத்துல தூக்கி காட்டுறா. சொல்ல பெருசுனா. போகுது. இது இது யாராச்சும் கையில மாட்டேன் ஆடை. நீங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி பிடிக்க. நான் கேமரா எடுத்துட்டு இருக்கேன். இது பிக்க போகுது. ஆமா ஆமா, பேக்குக்குள்ள வச்சு பிடிச்சிக்கலாம். பேக் தூக்கி வச்சு உள்ள விட்டுரு. பிடிக்கிறதுக்கு தானே பயந்து. பார்த்து வேணும், கையில கிழிச்சு விட்டுற போகுது. ஒத்த முள்ளு தான் இருக்கு, அதனால பயப்பட மாட்டேன். அட்டை மறைக்குதா? ஆமாம், கேப் தான் தெரியுது. நம்ம பிடிச்ச மீன் வெற்றிகரமா பைக்கில் போட போகிறேன். வரும். அப்பா தூக்கி காட்டு எவ்வளோ இருக்குண்ணே. இங்கே பாருங்க எவ்வளோ மீன் நாங்கள் வெற்றிகரமாக பிடிச்சோம். விட்டது மட்டும் ஒரு 10 மீன் இருக்கும். பிடிச்சது அவ்வளோதான். அந்த அங்கே பாருங்க ஒரு பெரிய மீன் அப்படியே காட்டுங்க. இதையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். தூக்கு தூக்கு வேணும். இது என்ன 4-5 இடத்துல மாட்டி இருக்குது. ஆமாம். நான் அந்த கலரை பாரு எப்படி இருக்குண்ணே. செம்ம பெருசு. இது பஞ்சலை தான், ஆம்பளை மீன். பஞ்சலை அதான். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஆண் மீன் இது. ஆண் மீன் கிடைக்கிறதே கஷ்டம். போடு. இந்த வெட்டு காட்டுறேன். எவ்வளோ மீனை பிடிச்சி நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றது? இது 2 இடத்துல மாட்டி இருக்குப்பா. எப்படிப்பா எடுக்கிறது? ஐயோ ஆயா, இது ஆக்ஷன் கொடுக்குறத பார்த்தா நமக்கு கையில் குத்திர போகுது. மக்களே எங்களுக்கு மீனாக மாட்டி தள்ளுதுங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு மீன் மாட்டிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம கேப்பில் வந்து லைவ் போட்டு வந்தோமா, அந்த கேப்புக்குள்ளே ஒரு 10-15 மீன்கிட்ட பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு மீன் வந்துக்கிட்டு இருக்குது ரீலில். இது ஹூக்குள்ளே மாட்டி வருது. வருதா வருதா? என்ன மீன் ப்ரோ? இது என்னது மீனா? இது என்னது? வாவ் செம்ம பெருசு. செம்மங்க. இங்கே பாருங்க வந்துக்கிட்டு இருக்கு மீன். நல்ல சைஸா. துக்கு 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 துக்கு. வாவ் வாவ் வாவ். என்ன 27க்கு மேலே இருக்குமா? ஆரஞ்சு கலரில் இருக்குப்பா, நல்லா தகதகன்னு. தூக்குங்க. கையில் பிடிச்சாகணும். ரீல் க்ளோஸு. என்னாச்சு? பிரேக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னையா வண்டியில் கிளச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது, பிரேக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி அப்போலேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக கலண்டு விழுது அந்த இதில். தூக்கு தூக்கு. செம்ம மீன். 27வது மீன். 26 முடிச்சு 27 ஆயிடுச்சு. எங்கள் ரீல் ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, இதுக்கப்புறம் மீன் பிடிக்க முடியாது. போடு. பெருசோ பயங்கரமாக இருந்தது. ஆமாம் வேணும், நல்ல பெருசாக இருக்கு. இந்த பாரு எங்கே போகுது பாரு. பெருசோ நல்ல பெருசு. மாட்டிருச்சா நல்லா? என்னப்பா கைக்கே வர மாட்டேங்குது. கண்ணு அடிச்சிருக்கு. எதில் குத்தி இருக்குது? நல்ல பெருசு. இந்த சுற்றி சுற்றிட்டு இருக்கு. குத்துனதே கண்ணுல எதில் குத்தி இருக்கு மீன். இது செத்து போன மீனா? உயிர் மீன் தான். கண்ணில் குத்தி இருக்குங்க. இங்கே பாருங்க. சை வந்து கண்ணில் மாட்டிருக்கே. ஏன்னா நீயே 5 மீன் பக்கம் பிடிச்சிட்டியாட்டிருக்கு. வைக்க மக்களே, நம்ம வெற்றிகரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனால நல்லா வந்து பயங்கரமாக இப்போ பாருங்கள் மீன் எப்படி பிடிக்கிறான்னு. ஆனால் இழுக்கும் போது ஏதோ பெரிய மீன், ஏதோ சரியான மீன் மாட்டிருக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுதான் இந்த ராடோட ஸ்பெஷலே. அதான். ஆனால் இழுக்க செம்மையாக இருக்குது. ஏதோ பெருசாக ஏதோ சுறா மீனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்குது. 2 இடம் வந்து வாய வச்சுட்டுங்க, அப்புறம் மாட்டிக்கிடுச்சு.
மக்களே ஒரு வழியாக வந்துட்டு நம்ம எக்கச்சக்கமான மீன் பிடிச்சிடும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 மீனுக்கிட்ட வந்து இதுலேருந்து தவியே ஓடிடுச்சு மக்களே. நான் விட்டது மட்டுமே ஒரு 4-5 மீன் இருக்கும். ஏன்னா என் தூண்டியில் மாட்டி வீடியோவில் காமிக்கணுன்ட்டு எஸ்கே பாய் ஓடி போயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ மீன் நம்மள்கிட்ட வந்து இப்போ இருக்குது. எல்லாமே உயிரோடு இருக்குது மக்களே. இப்போ வந்து எங்களுக்கு 10:30 மணி ஆனனால பசி கிளம்பிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இந்த மீனை எங்கேயாச்சும் வச்சுட்டு போவோம். எந்தெந்த மீன்லாம் உயிரோடு இருக்குதோ அதெல்லாம் விட்டுவிட்டு செத்த மீனை மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒரு முறையில் சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. எல்லாமே வந்து இந்த பஞ்சலக்கண்டை தான். கர்நாடிகாருக்கு மாட்டுச்சா இல்லையா? மாட்டுச்சு, அதான் விட்டாச்சே. ஒன்று அதையும் விட்டுட்டு அதுவும் ஓடி போயிடுச்சா. பாருங்கள் ஒரு எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு. செம்ம மீன் மக்களே, தூக்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்குது மீன். இங்கே பாருங்கள் மக்களே, தண்ணியோட போனாலும் போயிருவேன். பாருங்கள் விழுந்துருச்சா? தப்புதுப்பா மீன். ஒரு மூக்கு மீன் ஒன்று மாட்டிக்கிடுச்சு. எங்கே பாருங்க நல்லா மூக்கு நீளமாக இருக்கு. பயர் மீன் பண்ணுவான். மலையோட மலையா அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். இங்கே பாருங்க கறி பீஸ் எப்படி இருக்கு.